2 விஷயங்களை கேட்கணும். திரு ஜமீலா அவர்கள் சொல்லுகிற போது திமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் போட்டி அப்படின்னு சொன்னா அதுல ஒரு தர்க்கம் இருக்கு. தமிழ்நாடு வெர்சஸ் என்டிஏ, தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லி அப்படின்னு சொல்றது என்ன வாதம் அப்படின்னு ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. இன்னொரு பாயிண்ட் வந்து கூட்டணி ஆட்சி தொடர்பாக திமுக கூட்டணியில ஒரு குழப்பம் இருக்கிறது அப்படின்னு ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. இது ரெண்டுக்கும் உங்க பதில் என்ன? இல்லை, முதல்ல அந்த 2வது கேள்விக்கு வர்றேன். என்னங்க பெரிய குழப்பம்? இப்போ அந்த சகோதரி சொல்லும்போது ஒரு தவறான தகவலை சொன்னாங்க. இந்த மாதிரி ஆட்சியில் பங்கு என்று கம்யூனிஸ்ட் கட்சிகள் எழுப்பின கேட்டன அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் எப்போங்க கேட்டோம்? அகில இந்திய அளவில். ஹலோ, நீங்கள் எதேனும் ஆதாரம் இருந்தால் காப்பிக்க. உங்களுக்கு எங்கள் கொள்கை தெரியல, வரலாறு தெரியல. தயவு செஞ்சு போன முறை மாதிரி நாங்கள் போயிட மாட்டோம். சீட்டு கடைசி நேரத்தில் பேச்சுவார்த்தை நடக்கும்போது கொடுத்ததை வாங்கிட்டு போனோம். அது மாதிரி இனிமே போக மாட்டோம். திரு சண்முகம் அவர்கள் பேசின ஞாபகம் இருக்கு எனக்கு. ஆட்சியில் அதிகாரம் நான் பேசினார். ஏங்க நீங்கள் சொல்கிற கொட்டேஷனே உங்களுக்கு எதிராக இருக்குங்க, கவனமாக பேசுங்க. அவர் எங்கே ஆட்சியில் அதிகாரத்தை பற்றியா பேசினாரு? எங்க ஒன்றியத்தில் எங்களுக்கு வாய்ப்பு கிடைப்படுத்திட்டாங்க. ஆமாங்க ஆமாங்க, என்னங்க அது கூட தெரியாம நீங்க எல்லாம் வந்து ஒரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அதிகாரப்பூர்வமான அப்படிலாம் பேசலாம். இல்ல கொஞ்சம் ஏங்க நீங்களாம் கடந்து இப்படிலாம் முதல்ல இதுக்கு வாங்க. நீங்கள் வந்து ஃபேக்சுவல் எரர் பண்ணியிருக்கீங்க. இந்த மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சிகள் தமிழ்நாட்டில் ஆட்சியில் அதிகாரம் கேட்டார்கள். நீங்கள் வாட்டுக்கு அடிச்சுட்டு இருங்க. இல்ல அப்படி சொல்லுங்க. இப்ப கூட சிபிஐ கட்சியுடைய செயலாளர் இப்ப கூட அதையாவது மிரட்டல் எல்லாம் விடக்கூடாது. ஒரு மாதிரி மிரட்டாதீங்க, ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசுங்க. இல்ல இல்ல, நான் உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கிறேன். the same respect I am also expecting from you. ஜமீலா அவர் அப்படிலாம் உங்களை எந்த வகையிலும் மிரட்டல. ஒரு நிமிஷம் ஜமீலா, ஒரு நிமிஷம். அவர் வெளியில இருந்து பேசுறார், அவர் குறுக்கிடாதீங்க. ஒரு நிமிஷமா பேசுவதற்கு அப்படின்னு உங்களை பேசுறதுக்கு அவர் எந்த இடத்துல கம்யூனிகேஷன் இல்ல, அவர் எங்கேயும் மிரட்டல. புரிந்து கொள்கிற மாதிரி இருக்கு. அது வேண்டாம். இல்ல, நீங்க டோன் வேண்டாம்ன்ற உங்க புரிதல் தப்பு. அவர் டோன்ல எந்த மிரட்டலும் இல்ல. உங்க புரிதல் தப்பு திரு அருணன். இல்லை, புரிதல் தப்பாக இருந்தால் பரவாயில்ல குணா. ஃபேக்சுவல் எரர். நாங்கள் பேசாததை, நாங்கள் கேட்காததை கேட்டதை அவ்வளோ உறுதியாக சொன்னால் நான் அதை மறுக்க வேணாமா? அதை பழையபடி சொல்கிறாங்க. மீண்டும் சொல்லும்போது தவறான ஒரு விஷயத்தை மீண்டும் சொல்கிறாங்க. எங்களுடைய செயலாளர் சண்முகம் அவர் பேசினான்னு சொன்ன அந்த வார்த்தைகளுக்குள்ளேயும் ஆட்சியல் அதிகாரம் இல்லை. இதையெல்லாம் நான் மேற்கோள் காட்டினா கொந்தளிச்சா அதுக்கு நான் என்ன பண்ணுறது? நாங்கள் யாரையும் மிரட்டுறதெல்லாம் எங்கிட்ட கிடையாதுங்க. நான் நீங்கள் ஒரு தவறான தகவல், அதனால் ஒன்று. 2வது பாயிண்ட்டு, காங்கிரஸ் இப்படியெல்லாம் மாணிக் தாக்கூர் எம்பி ஆகுடைய இதை பற்றியெல்லாம் அவங்க சொன்னாங்க. அதெல்லாம் உண்மை, நானும் பார்த்துட்டு தான் வர்றேன். ஆனால் திமுக நண்பரும் சரி, நானும் பார்க்குறேன். அவரும் சொன்னார், நானும் கவனிக்கிறேன். இந்த மாதிரி தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தில் காங்கிரஸுக்கு பங்கு வேண்டும் என்கிற கோரிக்கையை அதனுடைய அதிகாரபூர்வ அகில இந்திய தலைவராகிய கார்கே வைக்கவில்லை. அடுத்த முக்கிய தலைவராகிய ராகுல் காந்தி வைக்கவில்லை. அதற்கு அடுத்த முக்கிய தலைவராகிய சோனியா காந்தி அம்மையார் வைக்கவில்லை. தமிழ்நாட்டில் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை கூட வைக்கலை. இப்போ கூட நான் அவருடைய பேட்டியை கேட்டு வர்றேன். அவர்கிட்ட கேட்குறாங்க, முதலமைச்சர் இப்படி காலையில் இந்தியா டுடே அந்த நிகழ்ச்சியில் பேசியிருக்காரு, அது ஒத்து வராது தமிழ்நாட்டுக்கு என்று சொல்லிட்டாரு. அப்போ அது உங்களுக்கு இடைஞ்சல் இல்லையா அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்ன பதில் சொல்லியிருக்காரு? அது ஒன்றும் இடைஞ்சல் கிடையாது. எங்கெல்லாம் நாங்கள் சில கருத்துக்களை சொன்னோம், அவர் அது அவருடைய கருத்தை சொல்லியிருக்காரு. அது ஒரு பெரிய இடையூறாக வராது கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு. அது பேச்சுவார்த்தை 22ஆம் தேதி பிறகு நடக்கும்னு சொல்லியிருக்காரா இல்லையா? ஆகவே ஒரு சிலர் காங்கிரஸில் இந்த மாதிரியான சில கருத்துக்கள் வச்சுருக்காங்க. அது தேவையில்லை என்றும் எங்களுடைய கட்சியினுடைய செயலாளர் தோழர் சண்முகம் பேட்டி, அதை நீங்கள் கூட இப்போ அதை ஒளிபரப்புனீங்க. ஆகவே ஒரு சில பேர் பேசியிருக்காங்க, அவங்களுடைய ஆசையை சொல்லியிருக்காங்க. அதை வச்சுக்கிட்டு திமுக கூட்டணியில் பெரிய குழப்பம் என்பது போல் அதிமுக காரங்க பேசுனா அவங்க பேசிக்கிட்டு இருக்கட்டும், மக்களுக்கு புரியும். ஒன்று. 2வது, அதிமுக பாஜக கூட்டணியில் இந்த ஆட்சி அதிகாரம் பற்றி ஒன்றுமே பிரச்சனை இல்லைங்களாங்க. அப்போ குணா, நீங்கள் என்டிஏ என்று இவங்க பேசுகிறாங்க, எடப்பாடியார் அதிமுக ஆட்சின்னு பேசினார்னு சொன்னீங்க. அது ஒரு பாயிண்டா. அதை விட முக்கியம், இப்போ சமீபத்தில் தமிழ்நாட்டுக்கு வந்த இந்திய பிரதமர் மோடி என்னங்க பேசினார்? எடப்பாடியார் அதிமுக பேரே சொல்லலை என்பது மட்டும் இல்லை, எடப்பாடி அவர் கூட முதல்ல ஆரம்பத்தில் சொன்னார், மாறாக தமிழ்நாட்டுக்கு வரப்போது டபுள் இன்ஜின் ஆட்சின்ட்டார்.
டபுள் இன்ஜின் ஆட்சினாலே அவங்களுடைய புரிதல் மட்டும் இல்ல, நாட்டுல புரிதல் வந்து என்னன்னா பீகார் பார்டர்னு அர்த்தம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.